ஹalleluya. திட்டம் இல்லாதவனை அவர் அடைக்க மாட்டார், திட்டமுடையவனை கர்த்தர் அடைத்து தான் நடத்துவார். ஏங்க, கோலியாத் வரும்போது போற வழியிலே கல் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். ஆனா தாவீது அப்படி செய்யல. முதல்ல போய் செலக்ட் பண்ணி கூடைக்குள்ள போடுறார். அப்படியே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் வாழ்க்கையில செய்யாதது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யறாருண்டா, அல்லது சிலர் வாழ்க்கையில ஈஸியா நடக்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிடிச்சு வச்சு செய்யறாருன்னா, உங்களுக்கு செய்ய போகிறது சாதாரணமானது கிடையாது. அது தேவ திட்டத்திற்கு கீழானது. ஹalleluya. ஆமென். ஆரோன் பிறக்கும் போது பிறக்காத கட்டளை மோசே பிறக்கும் போது பிறக்கிறது என்றால், நீ ஆரோனை போல சாதாரணமானவன் கிடையாது, நீ மோசே போல தேவ திட்டத்தை உடையவன். ஜீசஸ். ஹalleluya. ஆமென். 7 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் ஆடு மேய்க்க விட்டு எல்லாராலும் செத்தவனை போல மறக்க கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், 7 பேர் மேல இருக்கிறது போல கிடையாது, உன் மேல இருக்கிற தேவ திட்டம். ஹalleluya. 11 பேரும் ஒரே தகப்பன் கீழே தான் வளர்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் வளருகிறார்கள். ஆனால் 10 பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள். ஒருவனை மாத்திரம் பகைத்து, ஒருவனை மாத்திரம் குழிக்குள்ள தூக்கி போட்டு, ஒருவனை மாத்திரம் அடிமையா விட்டு, ஒருவனுக்கு மாத்திரம் இப்படி நடக்குதுன்னா, அவர்கள் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது சாதாரணமானதல்ல, திட்டத்தின் கீழ். ஜீசஸ்.